தனி புகழ தன்னிடத்தோ சொல்லில்லா தமிழே எந்தாய் மனத்திலும் சித்தாசை முதலாக கொண்டு வடித்திருமின் வாய்ப்புக்கு துணையாய் நின்று நினைப்பிலும் அத்தனைக்கு வடிவமின்றி ஒரு நிழலாக தோன்றினும் என் சிறிய நெஞ்சின் நினைப்பிற்கு மதிப்பியந்து வாழ்த்து ஒரு நிழல் கண்ட யானூரை வணங்குகிறேன். அவையை அலங்கரிக்கின்ற அறிஞர் பெருமக்களே, சபை நிறைந்த சான்றிதழ் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம். நான் பேச்சாளர் அல்ல, ஒரு ஓவியர். இன்றைக்கு அங்கே நல்ல மழை. நான் பிறகு வரக்கூடிய நேரத்திலேயே நண்பர் ஒருவர் பஸ்ஸில் வர சொன்னீங்களே, எங்கே போகிறேன்னு, மழையில் வீட்டுக்கு எங்கே போகிறேன். நான் திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய புடற்பொறுப்பில் நடக்கு. இன்னைக்கு நான் அதில் பங்கெடுக்கேன். நீ சொன்ன உடனே அவர் இருந்து கேட்டாரு, நீ ஓவியர்லாம் பேசுவா? ஓவியர் தான், ஆனால் பேசுவதில் ஆர்வம் உண்டு. நான் இன்றைக்கு அங்கு கலந்து கொள்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு சாதாரணமாக சொற்பொழிவு என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த பால்வட்ட முதலியார் என்பவர். அது மட்டுமல்லாமல் அவர் எப்படி மேடையில் பேச வேண்டும் என்கிற ஒரு நூல், சொற்பொழிவாற்றுப்படை என்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. அப்போ அங்கு போனால் எப்படி சொற்பொழிவாற்றலாம் என்பதை தெரிந்து கொள்ளவும், வந்து கூடுகிற அறிஞர் பெருமக்களை காணவும் முடிந்தால் பால்வண்ண முதலியார் எழுதின சொற்பொழிவாற்றுப்படை நூலை பெற்றுக்கொள்வதற்கு ஆவணம் செய்வதற்கு தான் நாம் போகிறோம்னு அவர் இறங்கக்கூடிய சமயத்தில் நாகர்கோவிலே சொல்லிட்டு இருந்தார். மகா, நீ போகிறது திருநெல்வேலி, அன்பா பேசுனா அன்பா, ரொம்ப ஆணவமாக பேசுனா அருவா மாப்பிள நீ காத்து போட்டாரு நம்மகிட்ட. அதனால இப்போ நமக்கு இந்த இடம் புதுமை இல்லை. நான் பல நிகழ்ச்சிகளில் அரசு அருங்காட்சியகத்தில் கலந்துருக்கேன். இப்போ ஒரு தலைப்பில் நான் பேச வேண்டும் என்று நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். இப்போ 2 நாள் பேச வேண்டிய தலைப்பு 20 நிமிடம். நான் இப்போ 20 நிமிடம் கூட இருக்கிறேன். சில விஷயங்களை தொட்டு சொன்னாலே போதும் என்று நினைக்கிறேன். பகுத்தறிவு மேம்பாட்டில் கல்வியும். பகுத்தறிவுனா என்ன தெரியணுங்களா? அது கூட திருநெல்வேலி பெற்றாங்க வரக்கூடிய சமயத்தில் தெரிஞ்சிடப்போற ஒரு அவர்கிட்ட பகுத்தறிவுனா என்ன அவர் என்ன பார்த்துட்டு நெற்றி நிறைய பட்டையை போட்டுக்கிட்டு பகுத்தறிவை பற்றி என்ன, அப்போ எப்படி சமூகத்தில் இருக்குன்னு சொன்னால் பகுத்தறிவுன்னு சொன்னாலே கடவுள் மறுப்பு அப்படி ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. ஆனால் அந்த கண்ணோட்டத்தோடு கலைஞர் செயல்பட்டிருப்பாரா எந்த சிந்தனையில் நான் சில தொகுப்பை அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்கிற கேள்விப்பட்ட செய்திகளை நான் எடுத்தேன். இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போனேன். எல்லாம் சொல்லிட்டேன். குறிப்பாக சிவகாசியில் ஒரு திருமண மண்டபம். அந்த திருமண மண்டபத்தில் கலைஞருக்கு தொடர்புடைய அவர் கட்சியை சார்ந்த ஒருவருடைய இல்ல திருமணம். அந்த திருமண விழாவில் கலைஞர் உரையாற்றுகிறார். சிறப்பு வாழ்த்துறை. அவர் வாழ்த்துறையாற்றுவதற்கு முன்னால் அங்கு இருக்கிற கழக தொண்டர்கள் நிறைய பேர் வாழ்த்துறை செய்திருக்காங்க. அதில் ஒருவர் கலைஞரை சுட்டி காண்பித்து, இங்கு மிக அருமையான அற்புதமாக வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய கழகத்துடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கடவுளை ஏற்காதவர் என்று பேசிட்டார். அந்த பகுத்தறிவிக்க வேண்டும். அப்போ எல்லாரும் பேசி முடிக்கும் பிறகு கலைஞரை பற்றி பேசினார். இங்கே வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய கழகம் ஒருவர் கலைஞர் கடவுளை ஏற்காதவர் என்று பேசினார். ஆனால் அதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமா என்று கலைஞர் விளக்கம் சொன்னார். கடவுளை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இந்த கருணாநிதி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? கலைஞர் சொன்னது, கடவுளை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு இந்த கலைஞர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? என்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய அது பெரிய விசேஷம் இல்லை என்று சொல்லிட்டு சொன்னாரா? அதனால்தான் நிறைவில்லை. அதனால்தான் நான் கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறேன். கடவுள் என்னை பண்ண வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக,
ஜாதிய ஒழிப்பில், தீண்டாமை ஒழிப்பில் நானும் என்னுடைய கழகமும் தொண்டர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம்னு சொன்னா அதுக்குள்ள என்ன பண்ணுறோம்? இது பகுத்தறிவு எப்படி? அந்த பகுத்தறிவுன்னா இப்படி சொல்லல, நிறைய விளக்கம் இருக்கு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான விளக்கம். பகுத்தறிவுன்னா என்ன? கேளு பாப்பா, நீ பாப்பான்னு பாப்பா முடியாது. கேளு பாப்பா கேள்விகளாகிரம் கேளு பாப்பா, கேட்டால் கிடைப்பது பொது அறிவு, அந்த கேள்வியில் வளர்வது பகுத்தறிவு. நிறைய கேள்விகள் கேட்கணும், அதுல இருந்து பதில் கிடைக்கணும். அந்த பதிலை உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சம்பவத்தோடு ஒட்டு பார்த்து சமூக நீதி ஆனாலும், சட்டமன்றத்தில் ஆனாலும், பொது வெளியில் ஆனாலும், மொழி உணர்வில் ஆனாலும் கேட்ட செய்திக்கு மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு பேராசிரியர் பேசுகிற மாதிரி மிக பொருத்தமான செய்தியை பகுத்தறிவு உணர்வோடு சொல்லுங்க. அப்போ இப்போ இந்த சிவாஜி கல்யாண மண்டபத்தில் அவர் சொன்னது பொறுத்துதானே. அப்போ அவர் என்ன நினைச்சாருன்னு, கடவுள் இல்லைன்னு சொல்லல, நான் கடவுளுக்கு முன்னால் நின்றால் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க புராணங்கள், இதிகாசங்களை எதை வேண்டுமானாலும் எடுத்து போய் பாருங்கள். கடவுள் என்ன சொல்கிறார்? நீதி, நேர்மை, சமூக நீதி எத்தனை சொல்றாரு. அப்ப அதைத்தான் நான் நடக்கணும்னு சொன்னார். ரெண்டாவது, இருதுருவம்னு ஒரு படம், சினிமா படம், கொஞ்ச காலத்துக்கு 2005 வந்து ஒரு பழைய படம். அந்த படத்தினுடைய 100வது நாள் விழா சென்னை ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடந்துருக்கு. அதில் கலைஞரும் கலந்துருக்கார். அதில் உரையாற்றின நகைச்சுவை நடிகர் நாகேஷ் 2 கோடுகள் மிகப்பெரிய தத்துவம். அந்த 2 கோடுகள் படத்தை பற்றி சொல்லுங்கள். 2 கோடுகள் படம் அற்புதமான படம். 2 தத்துவம். அதெல்லாம் நான் விளக்க வேண்டாம், அது ரொம்ப நேரம் போயிடும். 2 கோடுகள் ரயில் தண்டவாளம் மாதிரி இருந்தால் ஒன்று முட்டி மோதாமல் இருந்தால் தான் வண்டி ஓடும். அதை வெளிப்படுத்துவது மாதிரி படம். ஆனால் அதை சொல்லிட்டு நாகேஷ் சொன்னாரா, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் நெற்றியிலே 3 கோடுகள் போட்டிருக்கிறார் சொல்லிட்டு கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு சொன்னாரா, தவறாக நினைத்துள்ளார்கள். அந்த 3 கோடும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 கோடுகளை போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கலைஞர் பேச வரக்கூடிய சமயத்தில் அவர் சொன்னாரா, நடிகர் நாகேஷ் அவர்கள் மிக அற்புதமாக கலைஞர் நெற்றியிலே 3 கோடுகள் போட்டிருக்கிறார், அந்த 3 கோடும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொன்னார். சொல்லிட்டு இந்த 3 கோடுகளையும் நான் நெற்றியில் போடவில்லை, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இதயத்தில் போட்டிருக்கிறேன் சொன்னார்களா. இதுதான சமூக மேம்பாட்டினுடைய உன்னதம் இல்லவா? அப்ப அந்த 3 கோடிகளுக்கு என்னுடைய சமய ரீதியில் நீங்க பேசும்போது சொன்னால் நான் 3 நாள் பேசுவேன். ஆடவமாயை கண்மம் முடி சாப்பிட்ட மன்னன் முடி சாப்பிடாய் போக நீ வாழ்க்கையில ஏதேனும் சமூகத்துக்கு செய்ய என்பது தானே ஆன்மீகம். அதைத்தான் நான் செய்கிறேன் என்று அங்கேயும் அவர் சொல்லியிருக்காரு. இது அந்த விளக்கம் சொல்லாட்டா உங்களுக்கு விளக்கம் சொன்னால் சிக்கல் வந்துடும். அது நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள். அந்த அளவுக்கு கலைஞர்களுடைய சமூக நீதியும் சிந்தனை மேம்பாடும். கண்ணதாசன் போய் கேட்டாராம், ஐயா நான் சிங்கப்பூர் வரை போகிறேன், அந்த விளக்க வேண்டாம்ங்கிற என்ன சொன்னாலும் விளக்க நீங்களே புரிஞ்சுக்கிடலாம். நான் சிங்கப்பூர் வரை போனேன், என்ன வாங்கிட்டு வரணும்? அப்படி சிரிச்சு சொன்னாரு, நல்ல பேரை வாங்கிக்குவோம். அப்போ இதுக்கு விளக்க வேணுமா? இதுக்கு விளக்கமே வேண்டாம்ல. அப்போ இன்னைக்கு சமூகத்தில் நல்ல பேர் வாங்க முடியுமா? இன்னைக்கு வாங்கவே முடியாது. அவ்வளவு சிக்கல்ல கிடைக்கு நாடு. நல்ல பேர் வாங்க முடியாதுன்னு ஒரு கூட்டத்தில் பேசினேன். கொஞ்சம் சொன்ன ஈஸியாக நல்ல பேர் நல்லவன்னு பேர் வாங்கிடலாம்னு. அது எப்படியா வாங்க முடியும்? தொடக்க சமயத்தில் நல்லவன்னு பேரை போட்டாருங்களா, யார் கூப்பிட்டாலும் நல்லவன் கூப்பிட்டு அப்படி ஆகிப்போச்சு. அதே மாதிரி அது நம்ம விளக்கம் இல்லாமல் பகுத்தறிவு என்பது யார் கேட்கான், எதுக்கு கேட்கான்? நம்மளை தூண்டி விடுவதற்காக, சிக்கலை உருவாக்குவதற்காக நிருபர்கள் கேட்டு காண்பார்கள், நிருபர்கள் கேட்டு காண்பாரு. நிறைய ஆளுகள் கேள்வி எனக்கு பொருத்தமான பதில், அதுக்கு மறுப்பு சொல்ல முடியும். அது ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் சட்டசபையில் பட்ஜெட் அவருக்கு முதல்வராக இருக்கிற பட்ஜெட் முடிஞ்சு வெளியில் வர்றாரு.
நிருபர்கள் எல்லாரும் போய் பட்ஜெட்டில் துண்டு விழுக நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் எப்போ பார்த்தாலும் கேட்டுப்போல பட்ஜெட்டில் துண்டு விழுக என்ன செய்வேன்? அவர் செஞ்சுன்னு சொன்னாங்க. துண்டு இல்லை வியாட்டியே விழுந்தாலும் நாங்கள் சமாளிப்போம். அப்போ அவன் எதுக்கு கேட்க முடியும்? பெரிய விளக்கம் மாதிரி போட போகிறீங்களா, புது வழியா எல்லாம் சேர்த்து துண்டு இல்லைப்பா வியாட்டியே விழுந்துட்டாலும் நாங்கள் சமாளிப்போம்னு அவர் போட்டாருன்னு சொன்னால் விளக்கமும் வேண்டாம், சாதுரியமாகவும் பதில் சொல்கிற திறமை அந்த பகுத்தறிவு உணர்வோடு கலைஞருக்கு உண்டு. ரெண்டாவது ரொம்ப நிறைய இருக்கு. அவர் முதல்வராக இருக்க சமயத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான ஒரு மாநாடு நடக்கும். அங்கே உள்ள முதல்வர் அதை நடத்துகிறார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான மாநாடு. அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர் கலைஞர். அழைத்தது அன்றைக்கு அங்கே இருந்த அரசியல் பிரமுகர் ராஜ்நாராயணன். இவர் உத்தரப்பிரதேசத்தில் போய் ஃப்ளைட்டில் இறங்கி அங்கேருந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துக்கு போயாச்சு. அப்போ ஒரு நாளைக்கு முந்தியே வேறு அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கிட்டு அடுத்த நாளைக்கு வேற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலைஞர் பேச வைக்க வேண்டும் என்று அவங்க தீர்மானம் போட்டு இந்த மாநாடு முடிந்து அடுத்த நாளைக்கு ஒரு பொதுத்தொடரில் பெரிய கூட்டம். அதுக்கு ராஜநாராயணன் கலைஞரை வண்டியில் கூட்டிட்டு போகிறார். கலைஞர் அங்கேருந்து பார்க்கறது அந்த நகரம் முழுவதும் வாட்போட்டு பெரிய பெரிய வாட்போட்டு கொண்டிருக்கு. அவர் ஹிந்தியில் கலைஞர் படமும் போட்டிருக்கு. கலைஞர் பக்கத்தில் இருந்து அவர்கிட்ட கேட்டார், நகரம் முழுவதும் பெரிய பெரிய என் படத்தை கொண்டு வாட்போட்டு அடிச்சிருக்க, என்ன வெளியிருக்கு ஹிந்தியில் வெளியிருக்கு. அப்போ அவர் சொன்னார், அது வேற ஒன்றும் இல்லை, கலைஞர் ராமனுக்கு எதிரி, கலைஞர் ராமனுக்கு எதிரின்னு அடித்து ஒட்டியிருக்கு. அன்னைக்கு சொன்னாலே இவர் மனசு சொல்லிருக்கா வந்துட்டார். இந்த வால் போஸ்டை பார்த்து அங்கே இருக்கிற மாற்றுக்கட்சி நண்பர்கள் இன்றைக்கு கலைஞர் பேசக்கூடிய கூட்டத்தில் பெரிய குழப்பம் வரும். நம்ம அப்படிலாம் போட்டிருக்கு. அங்கே அந்த தார்போடையவர்கள் நிச்சயமாக கலாட்டா வரும். அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டான். கலைஞர் தான் அங்கே முதல்ல பேசணும். அந்த பொதுக்கூட்டத்துக்கு முதல் தலைவரை முடிஞ்சோடனே அவர் பேச முடிச்சவங்க நான் இந்த நிகழ்ச்சி அவர் பேசியதை வேற ஒரு ஆள் மொழிபெயர்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய சமயத்தில் அலகாபாத் நகர் முழுவதும் நல்ல நல்ல சோர்களில் மிகப்பெரிய போடுவோம் வால்போஸ்ட் கூட்டியிருக்கு. அதில் என் படமும் போட்டிருக்கு. ஆனால் அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு சொன்னால், ராமனுக்கு எதிரி கருணாநிதி என்று எழுதியிருக்கு. ராமாயணமே தெரியாத ஆழ்ந்த பாருங்க. ராமனுக்கு எதிரி கருணாநிதி அல்ல, ராவணம் இல்ல. ராமனுக்கு எதிரி கருணாநிதியா? ராமனுக்கு எதிரி ராவணம் அல்லவா? அப்ப ராமாயணமே தெரியாத ஆள் வார்போஸ் போட்டிருக்கா என்பதுதான் எனக்கு வருத்தம் சொன்னாங்க. கலவரம் ஏற்படும் மாதிரி இந்த வார்போஸ் ஒட்டவனுக்கு ராமாயணமே தெரியாது. அப்போ இது நல்லா படிச்சிருக்காரு. சாதாரண ஒரு சமயவாதி பேசுவதை விட கலைஞர் பாடங்களில் இதிகாசங்களில் அருமையான சுவையாக பேசக்கூடிய பக்குவமுடையவர். அவர் சொன்னாருக்கு மறுப்பு கிடையாது. சட்டசபையில் சபாநாயகர் ராஜாராம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துரைமுருகன் அவரை குறித்து பேசியிருக்கார். ஒரு மானிய திட்டம், அதில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற அது 10 பேர் பேசிட்டு இருக்காரு. இடையில துரைமுருகன் இருந்துச்சு ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ சபாநாயகர் முதல்வரில் பேசுறாரு, முடிஞ்சவன்றிருக்காரு. அவர் அதை கணக்கிலே எடுக்கல, அவர் பாட்டு பேசிட்டே இருந்துருக்கு. கடைசியில் சபாநாயகர் உங்களெல்லாம் ஆண்டவன் சேர்த்தா உட்கார வைக்க முடியும், எல்லாமே இருந்தால் நீங்கள் உட்கார்ந்துக்க மாட்டோம்னு சொன்ன உடனே திரும்பி அவர் பேசிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அவர் அங்கே இருக்கிற கை செய்தி காணிச்சிருக்காரு. அவர் கிடையாது. உடனே கலைஞர் சொன்னாராம், நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் நினைச்சால் தான் உட்கார வைக்க முடியும்னு. நான் யார் பேருமே உங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்டவர் நான் சொன்ன உடனே அது அந்த ஆண்டவருக்கு எப்படி கொண்டு வராரு பார்க்கலாம். அப்போ அதே மாதிரி சட்டசபையில் ஒரு தீர்மானம், கலைஞர் முதல்வராக இருக்கக்கூடிய சமயத்தில் அரசு சார்ந்த அதிகாரிகளை எல்லாம் கூட்டி ஒரு திட்டத்தை பற்றி விவாதம் நடக்கும். அந்த விவாதம் முடித்த உடனே அந்த திட்ட அலுவலர் குகன்கிற ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, உங்களை படிச்சு குகன், அந்த திட்ட அலுவலர் ஐஏஎஸ் அதிகாரி, இந்த திட்ட அரசு அலுவலர் காரியங்களில் ரொம்ப விவாதித்த உடனே குகன் திட்ட அலுவலர் செயலாளர் அந்த அரசு அதிகாரி ஐஏஎஸ் அவர் சரி இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம்னு அவர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு.
ஆதரவு தெரிஞ்ச உடனே கலைஞர் சொன்னாரா, குகரை நம்பி படகில் ஏறுகிறோம். அவங்க ஒரு பெரிய திட்டம், அரசே சப்போர்ட்டு, குகரை நம்பி நான் படகில் ஏறுகிறோம். ராமாயணத்தை கொண்டு வர்றாரு. அந்த பக்கத்தில் இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னாரா, அப்போ 14 வருஷம் நிச்சயம். ஆனால் ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் கதை எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா? கொஞ்ச நாளாட்டு பரவாசம் இருந்தாரா கொஞ்ச நாளாட்டு. அப்போ அப்போ இந்த சாதனை கொஞ்ச நாளாட்டு அவர் ஒன்றும் தெரியாத போய் அதுக்கு பிறகு ஒரே ஒரு சின்ன செய்தி. நமக்கு அரசியலில் அதிகமாக ஒன்றும் பெரிய வெறித்தனம் ஒன்றும் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தான். அது எதுக்குன்னு சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து முடித்தவங்க 1980 பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்தில் கலையாசிரியராக, ஓவியாசிரியராக பணி. எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ந்து பணி. 2007 2008 கலைஞர் ஆட்சியில் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் கலைஞர் வேண்டிய ஒரு விருது நமக்கு வழங்கப்பட்டது. வாங்கினதில்லை, அதிலேயே திரும்பி விருதுன்னா வாங்கக்கூடாது, அங்கே கொடுக்கணும். அவன் கலைஞர் காலத்தில் நமக்கு வழங்கப்பட்டது. 2014 அம்மையார் பீரியடில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிறந்த நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. இப்பவும் அவருக்கு புதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்க சமயத்தில் இவன் ஒன்று, அது எனக்கு இல்லை. ஆனால் இது எதுக்கு சொல்ல தெரியுமா? கலைஞர்களுடைய புகழ், அவர்களுடைய செயல்பாடு, அது சட்டமன்றத்தில் ஆனாலும் எங்கே ஆனாலும் அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். அது முக்கியமான பணி. அப்போ நான் அங்கங்கே பேசக்கூடியதும், நான் வச்சுக்கக்கூடிய சில புத்தகங்களையும் படிக்கக்கூடிய என் பையன் அவன் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர். இப்போ அந்த ஆட்சி மாறின உடனே ஸ்டாலின் வந்த பிறகு அரசு கூடுதல் வழக்கறிஞர் இருக்கிற ஒரு பகுதியை அங்கே போய் சொல்ல. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நமக்கு அரசில் ஒரு இது இல்லை, பெரிய வெறித்தனம் ஒன்றும் இல்லை. ஆனால் போற்றப்பட வேண்டியவர், புகழப்பட வேண்டியவர், அவரினுடைய சாதனைகள் நிறைந்த வயது, நல்ல அனுபவம், அவரினுடைய அனுபவங்கள், மொழி உணர்வு, சமூக நீதி எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு. ஆனால் அவர் தலைமையில் இருக்கனால கொஞ்சம் இளைஞர்கள் இருந்தால் நல்லா இருக்குமே நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் இப்போ நமக்கு நான் நாளையிலிருந்து கலைஞர் புகழ் பாட போகிறோம்னு நாம சொல்லி கொடுக்கணும். அடுத்த தலைமுறை சொல்லணுங்களா? நான் அதுக்கு தான் சுட்டி காமிச்சேன். என் பையனுக்கு நான் அவனுக்கு சொல்லலை. அவனே அரசு வழக்கறிஞராக இருந்தால் ஆட்சி மாறணும்னா அவன் முயற்சியிலே வருது. அவன் அதுக்குள்ள வழிமுறைகளை கை கொண்டு இருக்கலாம். நிறைவு கலைஞர் 3வது முறையாக முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே நேர டெல்லியில் போய் இறந்தார். அதிகாரி 3வது முறையாக முதலமைச்சர் பதவி ஏற்றோம்னா டெல்லிக்கு ஒரு விஷயமா போகிறார். இறந்தா ஏக பனி, நிற்க முடியாது. அவங்க குடவில் ஆளுங்க ரொம்ப பனி இருக்குது, சூழ்நிலை சரியில்லை, அதனால் குடவை பார்த்துக்கலாம். அங்கே தமிழ்நாடு அரசு இல்லத்தில் உள்ள அதிகாரி ஏற்கனவே கலைஞர் 3வது முறையாக பொருட்படுத்தி வாராருன்னு சொன்னோன்னே அங்கே உள்ள தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக அவங்க நிகழ்ச்சியில் பேசணும். அதுக்கப்புறம் அங்கே இங்கே வேண்டாம், தமிழ்நாடு அரசியலுக்கு இன்றைக்கி ஒரு கூட்டத்தை போடலாம், இன்னும் அங்கே மேடையெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கலைஞருக்கு செய்தி போகுது. நீங்கள் பேசணுமா? தமிழர்கள்லாம் கூட்டி நிற்கா, இந்த பனி பொழுதுக்கு யார் நிற்கி? அப்போ அவரு சுருக்கமாக தான் பேசணும். நிற்கமுடியாமனா எதுவுமே இல்லை, சுருக்கமாக தான் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த மேடையில் ஏறினாரா சுருக்கமாக தான் பேசிட்டார். அப்போ அங்குள்ள ஆளுகள்லாம் நிறைய பேசுவார்கள், எதிர்பார்த்தது சுருக்கமாக பேசிட்டாருங்கிற வருத்தத்தை போக்கக்கூடிய அளவில் கலைஞர் கடைசியில் 2-3 வார்த்தை சொல்லிட்டு அவையடங்க மாதிரி சொல்லிட்டு கடைசியில் முடிக்க சமயத்தில் எனக்கோ தலைக்கு மேலே பணி, எனக்கோ தலைக்கு மேலே பணி, இங்கோ தலைக்கு மேலே பனி விடுவதனாலையும் தொடர்புடைய குறையை முடித்துக் கொள்கிறேன் போய்த்தார். இதெல்லாம் எங்கிருந்து கலைஞருக்கு இந்த மாதிரி நகைச்சுவை உலகம் சமூக நீதி வந்ததுன்னு சொன்னால் எங்கள் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். கலைவாணர்னாலே உங்களுக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும். கலைவாணர் நமக்கு சொந்தக்காரர், அவ்வளோதான். கலைவாணருக்கு பேராய் சொந்தக்காரர். அவரு இந்த அவருக்கும் கலைஞருக்கும் நிறைய தொடர்பு. அப்போ சினிமா, திரைக்கதை, வசனம், நடிப்பு எல்லாம் சேர்ந்து கலைவாணர் அந்த லட்சுமிகாந்தம் கொலை வழக்கில் ஜெயிலுக்குள் இருந்து விடுதலையான உடனே நாகர்கோவிலுக்கு சொந்த வீட்டுக்கு வர்றார்.
அவன் வர சமயத்தில் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வராது. அவரை எப்படியாவது பார்க்கணும், மாலை போடணும், பாராட்டணும்னு அங்கங்கே ஆளுகள் திருநெல்வேலிருந்தே ஆரம்பிச்சு. திருநெல்வேலிருந்தே அங்கங்கே அவரை நடத்தி பேச வச்சிடணும். அவருக்கோ வீட்டுக்கு போன நாகர்கோவில் வேகமாக போக முடிய சமயத்தில் மூன்றடைப்பு கழிச்சு அப்படி எங்கேயோ கொஞ்சம் ஆளுகள்லாம் ஹோட்டலில் இருந்து மாலையெல்லாம் வச்சு பேசணும், மைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் இறங்கியிருக்காரு, பேசத்தான் செய்யணும்னா அந்த ஆர்வத்தோட கலைஞர் எப்படி அங்கே டெல்லியில் அவர்கள் பார்க்கணும்னு நினைச்சாலும் அது போல இவர் இறங்கியிருக்காரு. இங்கேருந்து சீக்கிரம் போகவும் செய்யணும், ஆனால் பேசாமல் இருக்கக்கூடாதுன்னா அன்பு காரணமாக இருக்கா. கலைஞர் இவர் கலைவாணர் போனாராம், மைக்கு வச்சுருக்கா சரி எல்லாரும் குண்டாச்சு. நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அப்போ அங்கே உள்ள ஆளுகள் தெரியும் தெரியுமா, அப்போ ஏன் போட்டு நேரத்தை வேலை பண்ணிருந்தாரு, உங்களுக்கு தான் தெரியுமா, நான் வரேன் எல்லாரும் வணக்கம் தப்பு பண்ணிருக்கேன். அங்கேருந்து ஒரு ஆள் ட்ரக்காக முன்னாடி கலைஞ்சாச்சான்னு ஒரு ஆள் வழிகிட்ட கேட்டிருக்காரு. கலைஞ்சாச்சி என்ன பேசுனாரு, ஏன் பேசுறது மைக்கு கிட்ட வந்தாரு, நான் என்ன பேச போகிறோம்னு தெரியுமான்னு கேட்டாரு. எல்லாரும் தெரியும்னு சொன்னோம், உங்களுக்கே தெரியுமில்ல, நான் போட்டியா நேரத்தை டைமை வெயிட் பண்ணுவாரு, நான் போயிட்டு வரேன் தம்பி மூணு வண்டிக்கு கிளம்பிச்சாரு. அதனால நீங்கள் அங்கே மாலையில் வச்சுட்டு ரெடியாக ரெடுங்க, யாராவது நான் என்ன பேச போகிறோம்னு அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுங்கன்னு அங்கே இங்கேருந்து போட சொல்லிட்டான். இவர் அதே மாதிரி வண்டியர்கிட்ட போகிறோம்னா அங்கே மைக்கெல்லாம் வச்சு அவங்க ரெடியாக நின்றுருக்கு. எனக்கு 2 வார்த்தை பேசிட்டு சரி நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமா, தெரியாது, எல்லாரும் தெரியாதுன்னு இருக்காங்க. தெரியாது, அப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, இது ஒரு நாளைக்கு பார்ப்போம் போய் காவல்கிணறு விளக்கு சொந்த பந்தங்கள்லாம் கூடி நிற்கி அவரை ஊர்வலமாக கூட்டிட்டு போடணும். காவல்கிணறு விளக்கு பாடம் திருநெல்வேலியும் கன்னியாகுமரி பாடம் அங்கே மேடையில் போட்டு எப்படியாவது ஒரு பேச வச்சிடணும்னு மேடையில் ஏற்றி விட்டாச்சு. அவரும் சரி பேசிக்கணும், மேடையில் பெரிய கூட்டம். இதே மாதிரி தகவல் அங்கேயும் போயிட்டு யாராவது தெரியாதுன்னு சொன்னால் வண்டியை கட்டிடுவார், வசமாக சொல்லுங்க. எப்படி பாதி பேர் தெரியும்னு சொல்லி பாதி பேர் தெரியாதுன்னு சொல்லுங்க. நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமா, பாதி பேர் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ இப்போ பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. தெரிஞ்ச ஆள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுங்க, நாம் வந்து நேரத்தை முடிக்கணும்னு அது. இந்த மாதிரி சாதனையும் எல்லாம் கலைஞர்கிட்ட இருந்ததுனால அவர் எல்லாம் அந்த அனுபவம் இதையெல்லாம் சேர்த்து சமூகத்துக்கும் நமக்கு நிறைய தந்திருக்கிறார். அதையெல்லாம் நிறைய படிக்கிறார், நிறைய ஐயா அவர்கள் நூல் வைத்திருக்கிறார்கள். நம்ம அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகள் ஒன்று வாங்கி கொடுப்போம், படிக்க வைக்கலாம். அதுலாம் நம்ம இந்த கட்சியை மறந்து அவர்களுடைய அறிவு கொண்டு அடுத்த சமூகத்துக்கு போய் சேர வேண்டும். வாய்ப்பு நன்றி.